நல்லா இருக்கும் இந்த நாட்டில் ஏழை மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தாய்மார்களே, இங்கே விழாவினை பொறுப்பேற்று நடந்து கொண்டிருக்கும் விழா கமிட்டியாளர்களே மற்றும் இளைஞர்களே, இளைஞர்களே, எதிர்கால இளைஞர்களே, வருகால வாய்ப்புகளே, நாடக கலை ரசிகர் பெருமக்களே, இந்த நாடகத்திற்கு வருகை தந்து எங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கும் இந்த நாடக கலை ரசிகர் பெருமக்களுக்கும் பக்கமேல வாத்தியக்காரர்களுக்கும் எங்களை உருவாக்கிய எங்களது குருநாதராகிய எம்பி கார்த்திக் ராஜா திருவேத்தூர் அவர் தான் எங்களுக்கு குருநாதர். அவர் இங்க இல்ல, அதனால அவரோட ஆசி பெற்று எங்களது கலைப்பணியை துவங்குகின்றோம். எளிதே நமது கலைப்பணியை துவங்குகிறோம். வாங்க வாங்க வந்து ஆசித்தாங்க, வாங்க வாங்க வந்து ஆசித்தாங்க, வந்திருக்கும் பெரியோர் எந்த தலைவர அறிவுள்ள அப்புறம் நாடு ஆரம்பிச்ச காலகமாக ஆயிடுச்சு. அதனால சரி கரெக்டா ஆரம்பிச்சாச்சு. சம்மந்தி சொல்லுங்க சம்மந்தி. எல்லாம் உள்ள சித்தப்பாங்க வெளியில வந்து சம்மதிக்கிறார். ஆமா இனிமேதான் சம்மந்தம் போட பெரியப்பா மய மச்சன. அதாவது அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நாங்க பிறக்கணும். ஏன் அத நான் சொல்றேன் தெரியுமா? சொல்லுங்க. அட பப்புனு ஒரு பொழப்பாங்க. மீசைய சரிச்சுக்கிட்டு போய்கிட்டு. ஆமா இது தேவையில்லை. இல்ல நம்ம அப்படி அப்பாவை பாருங்க, இல்ல அண்ணனை பாருங்க, இல்ல உங்களை பாருங்க, நல்ல மீசை இங்கீமா சரி சும்மா ஜம்முன்னு இருக்கிறீங்க. நாங்க அப்படியா இப்படிதான் சரிச்சு முடிச்சிடறோம். யாரா உன் மீசை எடுக்க சொன்னா? அன்னைக்கு குருநாதர் கார்த்திராஜா சரி மேலூர் பக்கத்துல ஒரு நாடகம்னு சரி எங்களை கூட்டி போயிருந்தார். நீங்க 2 பேரும் போயிருந்தீங்களா? அவர் வரல. ஆமா சரி வேற அவர் நான் போறதுக்கு அவர் நாடகம் போயிருக்காரு. நீ முன்னாடி எதுக்கு போன? அவர் கூட சேர்ந்து நடிக்கதான். சேர்ந்து நடிக்க அவர் சரி சரி அதெல்லாம் குருநாதருக்கு தொண்டு செய்ய முடியாது. அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, டேய் வரும்போது நீ வீட்லயே மீசை தாடியா வலிச்சிட்டு வந்துடுறான்னு சொன்னாரு. அப்ப நிறைய வச்சிருப்பா, கோயிலுக்கு வச்சிருக்க மாதிரி வச்சிருப்பா இருக்கு. எனக்கு முடி கொண்டு தாங்க முளைக்கும். அந்த மீசையில வரைஞ்ச மயில வரைஞ்ச மீசையாவது கொஞ்சம் அடர்த்தியா தெரியுது. சரி சரி நீங்க அதை எடுத்துட்டு போயிட்டீங்க பின்னாடி. ஆமா நம்ம குருநாதர் சொல்லிவிட்டாரு. ஆமா ஆமா அதை நம்ம தண்டனமா அத்தாடி. அவர் என்ன சொல்றாரோ கிழிச்ச மட்டும் தாண்டக்கூடாது. குரு என்ன குரு வழியே சிஷியனோட வழி. ஆமா 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 அதோட
சொல்லுப்பா. ஹலோ சொல்லு சொல்லு. அப்ப நாடகத்தை முடிச்சிட்டு என்னை கொண்டாந்து மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டாங்க. சரி, உன்னை இறக்கி விட்டு அவர் எங்க போனாரு? அவர் புதுக்கோட்டையில படுத்துக்கிட்டாரு. சரி, அவர் வந்த வழியில நான் புதுக்கோட்டை போறேன்பா, இவன் தான் ஊருக்கு போறாரு, சரி, கொண்டு போய் மதுரை இறக்கி விடுங்கன்னு சொல்லிட்டு அவர் நேக்கா படுத்துக்கிட்டாரு. இடையில இறங்கிட்டு உடனே கலட்டி விட்டாரு. இதுதானே அவரு வேலை. அப்ப நான் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டேன். உடனே நைட்டு பூரா அந்த பேண்ட் டைட்டா இருக்கா, உச்சாவே போக முடியல. நைட்டு பூரா போக இருந்தியா? ஆமா. கல்லடை போடணும்ல, கல்லடை போடணும் பாத்துக்க. அதுக்கெல்லாம் வேற மருந்து இருக்கு. அதுக்கு கல்லு எல்லாம் வெளியில எடுத்துருவோம். ஆமா, அது எல்லாம் அடிச்சா கச்ச 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 கச்சன்னு அடிச்சா கல்லுங்கெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும். ஆரம்பம் கல்லு. சரிப்பா, அந்த விஷயம் உனக்கு குருநாதர் சொல்லி கொடுத்துருக்காரு, எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கல. அப்ப ஒண்ணுக்கு இருக்கலாமேன்னு பாத்ரூம் பக்கம் போனேன். சரி, எந்த பாத்ரூம் போற? பாத்ரூம் எந்த ஊர்ல எந்த ஆம்பளை பாத்ரூமுக்கு போனியா பொம்பளை பாத்ரூமுக்கு போனியா? பொம்பளை பாத்ரூமுக்கு போயிருந்தாங்க தேவையில்லையே. ஆம்பளை பாத்ரூம்ல போனேனா? அஞ்சு பொம்பளை பாத்ரூம் போனேன்னு உனக்கு விளக்கம் நடந்த சம்பவத்தை கேளுங்க. சொல்ல கேட்பான். நானும் போறேன். ஒருத்தன் என்ன அப்படியே சைஸா அப்படியே ஒரு மாதிரியா பார்த்தான். உன்னையாக பார்க்க. ஆமா. நீ என்ன பண்ண? நீ அவன மாதிரியா பாத்தியா? நான் அவன ஒரு மாதிரியா பாக்குறேன். ஆனா நம்மளுக்கு இங்க ஆத்திரம் அடக்க முடியலையே. ஆமா ஆமா, ஆத்திரத்தை அடக்கினாலே அதை அடக்க முடியல, அடக்க முடியாதுல்ல. நான் பாட்டுக்க பாத்ரூம்குள்ள போயிட்டு வெளியில தான் வந்தேன். சரி, அவன் என்னைய பார்த்து என்ன தெரியுமா கேட்டான்? அவன் என்ன கேட்டான்? அம்மா வாதானே பாத்ரூம்ல வர கேட்டாங்க. என்ன பார்த்தேன்? ஏய் 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 இங்க வா இங்க வா இங்க வா. ஒரு வாடா அப்படி கேட்டா தெரியுமா? நான் என்ன பண்ணுவேன்? ஏண்டா டேய்? ஏய் மைக்க காலி விட போலங்க. ஏய் 50 ரூபாய் தானே பாத்ரூம்ல விட்டாடா. என்ன சம்பளம் இல்ல 250 ரூபாய் தான். அத டைட் வைடா, அது டைட் வைடா போறத. கேட்டு விட்டான்டானே. ஏன் இப்படி மேலே காலி விட்டுற? உடனே எந்திரிச்சா. சரி, ஏ வாடா நாயா பொறுக்கி ராஸ்கல். சரிடா போ. யார் தெரியுமா? படுத்து நல்லா படுத்து. நான் ஒரு பப்புடா. நான் ஒரு பப்புடா. ரைட். அல்லடா நீ யோசிக்கிறீங்க. சரி சரி. என்ன பாத்து 50 ரூபாய் தரேன் வரைய கேக்குறா. கொலையா கொல்ற சொல்றா. உனக்கு 500 ரூபாய் தரேன் அப்பதான் வரும்னு சொல்லிட்டேன்ல. ஏண்டா? சரி. அட 50 ரூபாய்க்கு 500 ரூபாய் கொடுத்தா வரும்னு சொன்னேன். ஆமா 50 ரூபாய்க்கு. உன்னை என்ன நினைச்சிட்டாங்க? காசு காலையில கட்டுன 500 ரூபாய் தான் குறைச்சேன். அதனால தான் 500 ரூபாய் இல்ல, உன்னை என்ன நினைச்சிட்டா? ஆம்பளை நினைச்சானா இல்ல பொம்பளை நினைச்சானா? எதை நினைச்சு கூப்பிட்டேன்னு கேட்க முடியும். அது என்ன நீ கேட்கலையா? நீ 50 எனக்கு 500 ரூபாய் வந்தா போதும். நான் என்ன ஏதுன்னு யாங்க கேட்க கூட குளுக்காசு பாரா. நீ 500 ரூபாய் உரியாந்து இருக்காது. எது கூப்பிட்டாங்கிற விஷயமே உனக்கு தெரியாம வந்திருக்க. தெரியாதுல. நீ போய் ஆனா அந்த லோனை ஞாபகப்படுத்திட்டா. அந்த லோனால படுற அவஸ்தை. எங்க அப்பா லோன் இருக்கு, லோனு சாலி. ஞாயிற்றுக்கிழமை லோனு, லீவு நாள் அன்னைய கூட லோனு தானே வரான். திங்கக்கிழமை லோனு, செவ்வாய்க்கிழமை லோனு, புதன்கிழமை லோனு, வியாழக்கிழமை லோனு, வெள்ளிக்கிழமை லோனு, இந்த சனிக்கிழமை லோனு, லீவே இல்லாத லோனு. நம்ம ஆளு கூட வாரத்துல 7 நாள் லோனை வாங்கிட்டு வெறும் மாதிரியே உட்காந்துருக்காங்க. புரிய பொண்டாட்டி வந்து சொல்ல, எங்க உங்க தங்கச்சி உள்ள தேவை வச்சுட்டாங்க, இந்த லோனு வாங்கினா தேவையா அப்படின்னு. முன்னாடி இப்படி சொல்ற. சரி, லோனை வாங்கித்தான் இந்த கடனை தேவையை பண்ணணும்னா வாங்கி தாடி ஆவணு. சரிடி வாங்கி ரொம்ப கூப்பிடுறீ அவனை அப்படின்னு சொல்லி உடனே கையில் தேர்தலாம் போட்டு அது வந்து போயிடுவா லோன் ஆபீஸுக்கு. போயிட்டு போயிடுவாங்க. போயிட்டு கையெழுத்து போட்டுவா லோன் வாங்கிடுவாங்க. 1 லட்சம் ரூபாய் லோன் ஆயிரம். அது ஆனவனே வாங்கிடுவாங்க. புருஷ முன்னாடிக்கு வேட்டி சேலை. ஆமா சரி, புள்ளைகளுக்கு புது ட்ரெஸ், 5 கிலோ கறி, 2.5 கிலோ மட்டன், 2 கிலோ சிக்கன். வீட்டுல மொத்தம் எத்தனை பேரு? ஐயா வீட்டுல 5 கிலோ கறி தின்றுவாங்க. சும்மா இல்லனாலும் 1/2 கிலோ கறி எடுத்தாங்க. சும்மா இல்ல 1/2 கிலோ கறி எடுத்தாந்து 1 கிலோ உருளைக்கிழங்க போட்டு வச்சுப்பா. லோன் வாங்குற அன்னைக்கு மட்டும் பாரு 5 கிலோ கறி, 2.5 கிலோ மட்டன், 2 கிலோ சிக்கன் வாங்கி சமைச்சிருவாங்க. மணி 12 ஆகும். அம்மால வெள்ளச்சட்டை மாட்டுவார். இப்படி மாட்டிட்டு என்னது அத்த அப்படின்னா என்ன இல்ல இன்னைக்கு மட்டும் அவ உடனே நடுக்குறா அப்படின்னு அவ இல்லவா குடிக்கிற மாதிரி மூத்திரத்தை டெய்லி குடிக்கிற மாதிரி நீ மட்டும் குடிச்சு சரி போய் சனியன அப்படின்னு உடனே அடிச்சு முடிச்சுட்டு நல்லா சந்தோஷமா இருப்பாங்க.
சந்தோஷமா இருந்துட்டு எல்லாம் பார்த்தேன். மறு 5ஆம் தேதி பிறந்துறேன் என் மக்க. அன்னைக்கு காலையில விடிய காலம் கொண்டாட்டி நல்லா குளிச்சு வச்சு சுத்தம் பண்ணிட்டு விடிய காலம் சாமி எல்லாம் கூப்பிட்டு லோனு கட்டணுமே, நீ போய் கேட்கணுமே, என்ன சொல்ல போறான், லைட்டு போட்டு கட்டிக்கிட்டையும் போட்டு வந்துருமா, தெளியல அப்படியே அந்த புள்ள பயந்துகிட்டு போய் காலை லோன சுரண்டோம். எதுக்கு காலை சுரண்டுறது ஏங்க அப்படின்னு சுரண்டு என்னடே அப்படி வெறும் மாதிரியே இருந்துப்பேன். எந்திரிச்சு என்னடே காலில் அதே மாதிரி தான் பேசுவான். நைட் அடிச்ச போக தெரியாது. இன்னைக்கு 5ஆம் தேதிங்க போன மாசம் 1 லட்ச ரூபாய் எடுத்தோம்ல ஞாபகம் இருக்கா? ஆமா, அதுக்கு என்னப்பா தேவையெல்லாம் சாஞ்சாம முடிஞ்சு சில்லறை கடன் எல்லாம் முடிஞ்சிய எல்லாம் எடுத்து பண்ணினியா, அந்த லோனு கட்டணுமே அப்படின்னு தெரியல. ஆனா தர்த்தி அந்த மாலை இந்த மாலை லோனு கட்டணும்னா முன்கூட்டியே சொல்றேன் பேசுற எல்லாம தூக்கி போட்டு பிறந்துருவாங்க. போயிட்டு ஆத்தா கொஞ்சிட்டு போயிருவாங்க வீட்டுக்கு. எங்க பிள்ளைய விட ஆத்தா விட்டு போயிருவாங்க. அவங்க பிறந்த இடத்துக்கு போயிருவாங்க. நைஸ் நாப்புல 2 நாள் ஆகும், உடனே போக மாட்டாங்க. இந்த காசு கொஞ்சம் வேலை பார்த்தாது 2 நாள் சரக்கு போடுவாங்க. எல்லாம் போட்டு விட்டு பேசுவாங்க. நீங்க மறந்தாங்க கட்டில மட்டும் கை நீட்டி அடிச்சு வெட்டி விட்டுக்கிறேன். போய் பிள்ளை விட்டு கூட்டிடா பிள்ளைல படி நீட்ட கூடாது. அட கையை நீட்டுவோம், கால் நீட்டுவோம், முக்கால் நீட்டோம், ஏதோ நீட்டா மொத்த சொல்லிடுவோம் அம்மாலு. சரி உங்களுக்கு சொந்த மயில போக மாட்டான், எவனா தோண்டி விடுவான். அதுலயும் மொட்டை பயில இருக்காங்க பாரு, அவன் சொல்லுவாங்க நான் தானே கல்யாணம் பண்ணேன். ஏடா இதுக்கு தாண்டா நான் கல்யாணமே பண்றது இல்லைன்னு. நீ எதுவும் கல்யாணம் பண்ண மாட்டேன், எனக்கு நீ கை ஊண்டி அடிக்கிற, அதனால கல்யாணம் பண்ண மாட்டேன். இப்ப சொல்லிடுவாங்க, இந்த முட்டை பேல அப்படி சொல்லிடுவாங்க. பல மைண்ட்ல குழப்பிட்டு போயிடுவான் அம்மாலு. போயிட்டு அவ அத்தை மோர்ல சொம்ப காலத்துல போயிடுவான். வில்லனையா போயிடுவான். வில்லனா நைட்டு போய் அடிச்சவங்க வில்லனா போய் கிளம்பிடுவான். மோரை கலக்கி இருப்பாங்க. ஐயா தந்தையா மோரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது தேவையான தண்ணினே போட்டுருந்தேன். தேவையெல்லாம் பேசினா லோனு பேச ரெடி பண்ணிட்டேன், எல்லாம் கட்டிட்டேன், பிள்ளைய வர சொல்லுங்க. ஆமாத்த இனிமே அந்த மாதிரி தவறு தண்டெல்லாம் நடக்காது. அன்னைக்கு ஏதோ கூட போச்சு. சரி அப்படின்ட்டு பொண்ணு விட்டு அமைச்சு விட்டுறாங்க. அப்புறம் சந்தோஷமா குடும்பம் நடத்த வச்சுக்கல. சரி எதுக்காக சொல்ல வந்தேன்னா, சொல்லுங்க, லோனு வாங்க வேணாம்னு சொல்லல. நம்ம என்ன சம்பாதிக்கிறோம், நம்ம வீட்டுக்காரர் என்ன சம்பாதிக்கிறாரு, என்ன வேலை பார்க்கறாரு, ஆமா எவ்வளவு ஊதியம் வாங்குறாரு, நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு அறிஞ்சுக்கிட்டு லோன் வாங்கி கட்டலாம். இன்பப்படாம சந்தோஷமா இருங்க. லோன் வாங்கி லோலோ என்று அலைவதற்கு பதிலாக கடனே வாங்காம லோன் வாங்காம இருக்கிற காசை வச்சு நிம்மதியா சாப்பிட்டு அந்த ஒரு குச்சில ஒரு ராத்திரிக்கு படுத்து இருக்கிற சுகம் அது வேற எதுலயுமே இல்லை. நம்ம காலதாமதான் ரொம்ப நம்ம ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால என்ன காலத்திலும் பொன்னகரமாக விளங்கக்கூடிய தஞ்சாவூர் மலை மாவட்டம் விச்சூர் பங்கு கீழமஞ்சக்குடி சித்தம்பரையர் கிராமத்தில் எழுந்து நன்மைகள் வழங்கி வரும் புனித அந்தோணியார் ஆலய 27ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு கிறிஸ்து வருடம் சித்திரை மாதம் 19ஆம் தேதி 2/5/2025 வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு ஆரம்பிக்கலாம் இருந்தா, சரி ஆரம்பிக்க முடியல, 11:30 மணிக்காக ஆரம்பிச்சுட்டேன். ஆலயம் முன்பாக அமைந்துள்ள வண்ண மின்னொலி கலையரங்கில் பப்புட வந்தாச்சு, நாடகம் ஆரம்பிச்சாச்சு. புனித அருளாளர்கள் எனும் சரித்திரமிக்க புனித நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வந்திருக்கும் அனைவரும் வருவார்கள் என்போடு அழைக்கிறேன். மழை விளக்கம் தெளிவுடன் தரும் மரியன் ஜோ ஆல்பர்ட், பிடெக் MBA இளநிலை பொறியாளர், தமிழ்நாடு மின்சார வாரியம் அருளானந்தராக காட்சிகளை காத்துக் கொண்டிருக்கிறார். வங்கநகரத்தைச் சேர்ந்த முத்தமிழ் கலைஞர், வங்கநகரம் தேனிசை அரசன் எங்களுக்கெல்லாம் குருநாதராக விலகி கொண்டு மண்ணை விட்டு மறைந்தாலும் ஐயா எங்கள் மனைவி விட்டு மறையவில்லை. நாதன் ஐயா அவர்களின் புதல்வன் கலையமுதன் கலைநாதன் அவர்கள் தடியத்தோடு அறிக்கை காத்துக் கொண்டிருக்கிறார். இன்னிசை அரசி குயில் போல் கூவிடும் கோகில வாணி டி ராதாஸ்ரீ கலையம்மாராக காத்துக் கொண்டிருக்கிறார். கலை அரசன் கலைக்கெல்லாம் அரசன் KM தர்மலிங்கம் ரங்கநாத சேதுபதியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். கலை பித்தன் சின்ன தம்பி குமரப்ப பிள்ளையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். திருச்சி அருள் உபதேசியராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆர்ப்பாட்ட நடிகர் பிலிப் சின்னப்பா சங்கிலி தேவனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்.
கலை நன்மணி அண்ணே கூப்பிடுறாங்க. சொல்லுப்பா. கலை நன்மணி இந்த நாடகத்துறையில பல கலைஞர்களையும் கலையையும் உருவாக்கி கொண்டிருக்கும் அருமை அப்பா ஆர்கே மூர்த்தி அவர்கள் இவரது மேடையிலே ஹார்மோனியம் அண்ட் பின்பாட்டை இசைப்பார்கள். இப்படித்தான் மிருதங்கம் வாசிக்க வேண்டும் என்று ஒரத்தநாடை சேர்ந்த மிருதங்க வித்துவான் மிருதங்க சக்கரவர்த்தி ஐயா ஏ விநாயகமூர்த்தி அவர்கள் மிருதங்கம் அண்டோல தூப்பை சேர்த்து காட்டுவார். ஓகேவனா? ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி, ஆல்ரவுண்ட் மாஸ்டர், ஆர்கெஸ்ட்ரா மாஸ்டர், செல்லப்பன் கோட்டையை சேர்ந்த எம் கண்ணன் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். நாடகத்துக்கு தாய் நன்மையாய் விளங்கக்கூடிய காலம் அவர்கள் இன்பச்செல்வன் ஐயா அவர்கள் இசைத்து காட்டுவார்கள். சீனு தத்ரூபமா இருக்கு பாத்தியா? ஹரிகரன் சீன் உரிமையாக பிரபு புதுக்கோட்டை அவர்கள் அருமையா சீன் அமைச்சிருக்காங்க. ஒளிபெருக்கி ஒளிபெருக்கி ஒளி ஒளி அமைப்பு கோட்டைப்பட்டினத்தை சேர்ந்த தீன் ஆடியோஸ் கோட்டைப்பட்டினம் கொட்டகை அமைப்பு உள்ள ஒரே ஓப்பனா இருக்கு. கொஞ்சம் அதையும் மூடி கொடுத்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கேன். ஆனா அருமையா இருக்கு. உள்பக்கம் தான் சொல்றேன், வெளிப்பக்கம் நீட்டா பிரம்மாண்டமா தான் போட்டிருக்கீங்க. கொட்டகை நீட்டா அமைச்சிருக்கீங்க. சிறந்த முறையில் கொட்டகை அமைத்த நம்ம கொட்டகை அமைப்பாளர் முத்து மணமேல்குடி கொட்டகை அமைப்பு. அண்ணா பொண்ணு போடு போடு அன்படா. சரி ரைட் ஓகே சரி. சாப்பாடு அடுத்தது சாப்பாடு நல்ல ஏற்பாடு
அருமையா சாப்பிட்டோம். ஊரை நல்லா சுத்தி காட்டினாங்க. நாங்க கிட்ட சாப்பிட்டு அருமையா இருந்துச்சு. ஆனா சாப்பாடு ஊரை எதுக்காக அங்கே போய் சாப்பிடுங்க, ஊரெல்லாம் சுத்தி பார்க்கணுங்க, வந்துட்டு புதுக்கு நாடகோட்டையோட போயிட்டாங்க அப்படின்னா ஊரை சுத்தி காட்டினா. ஆனா அருமையா இருந்துச்சு சாப்பாடு நல்ல ஏற்பாடு செய்து கொடுத்த அன்பு உள்ளங்கள் அவர்களுக்கு எங்களது சார்பிலும் எங்கள் கலைக்குழுவினர் சார்பிலும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி. நாடக அமைப்பாளர் ஆனா எந்தெந்த ஊர்ல நாடக அமைச்ச ஆள்லாம் பார்த்திருக்கேன். அண்ணன் சமூகடிகள் அண்ணன் இருக்காப்புலயே ஒரு 3 மாசத்துக்கு முன்னாலேயே வந்து அண்ணன் இந்த மாதிரி நாடகம் இங்க போடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து என்கிட்ட சொன்னாப்புல. எனக்கு யாரும் தெரியாது. உடனே இந்த மாதிரி இந்த இடத்துல ஆள் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவர் போன் மூலியமா தொடர்பு கொண்டாரு. அது வேற யாரும் இல்ல, ஐயா நாதன் அவர்களின் புதல்வன் கலைநாதன் அண்ணன் அவர்களை தொடர்பு கொண்டு இந்த நாடகத்தை அமர்த்தருபடி கேட்டு இதே கோயில் வாசல வச்சுதான் செம்மாவடியில் என்ன அட்வான்ஸ் வாங்கினாப்புல. ஆனா உண்மையாலுமே சொல்றேன், அவர் வந்து ஆளு ஊனமுற்றவர் இருந்தாலும் மனதுல உறுதியோட நானும் நாடகத்தை நடத்தி காண்டோடாண்டு இந்த மேடையில நான் சொல்லிக்கிறேன். இன்னும் பல மேடைகளில் அவர் நாடகம் மட்டுமில்ல கச்சேரி மற்றும் எண்ணற்ற கரகாட்டம், தப்பாட்டம், ஒயிலாட்டம், ஒயிலிரவு எல்லாத்தையும் என்று நான் மிகவும் பெருமையுடன் அண்ணனை வாழ்த்தி வணங்குகிறேன். சரி ரைட்டு. இவ்வளவு பேர சொல்றீங்கள, நம்ம ஆளுங்கெல்லாம் மதியா எதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க? ஆமா ஆடல் அரசி அவ்வளவு சுந்தரி நாட்டிய தாரகை அவ்வளவு ஒய்யாரி சிங்கப்பூர் புகழ் மலேசியா புகழ் நான் அடிச்சு விடுறேன்டா. டெல்லி புகழ் அவன் சொல்றானா நானும் ஏத்தி சொல்லணும்ல. ஆமா அதுக்கு தான் சொல்றேன், நானும் ஏத்தி சொல்றேன். எதையாவது சொல்லு. விகே மாயா டான்ஸ் அண்ட் காமிக் அவருக்கு பாட்டு கொடுத்திருக்கிறாங்க. என்ன கரகாரம் இவளை சிலை வடிப்பான், அந்த புலவனும் இவளை பார்த்து போவான். என்ன கரகாரம் இவளை சிலை வடிப்பான், அந்த புலவனும் இவளை பார்த்து போவான். அம்மையத்தையும் இவள் காதல் வரும் அவன் நிறமாலே காலம் நாட்டாக்குறிலே இவள் ஒரு அழகே நான் பார்த்ததிலே விக்கிரமாயா ஒரு நல்ல அழகே கொஞ்சம் அழகே கண்டுக்கிற கூட ரைட் 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 ரைட். நீங்க இது வரைக்கும் கஜா புயலை பார்த்திருப்பீங்க, வர்தா புயலை பார்த்திருப்பீங்க, ஒகி புயலை பார்த்திருப்பீங்க, தானே புயலை பார்த்திருப்பீங்க. சரி, கலை புயலை பார்த்திருக்கீங்களா? தெம்மாங்கு புயலை பார்த்திருக்கீங்களா? அதுதான் நம்ம தெம்மாங்கு புயல். உங்கள் முன்னால் நின்று உங்கள் அன்பையும் ஆசையும் பெற காத்துக் கொண்டிருக்கும் தெம்மாங்கு புயல். விஎஸ் கலைராஜா பவனன் காமிக்காக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். உங்க அருகாமையில தான் ஊரு மஞ்சக்குடி. ரைட்டு, உன்னால என்ன முடியுமோ பண்ணிட்ட. ராமநாதபுரம் மாவட்டம் சோழியக்குடியை சேர்ந்த நகைச்சுவை தென்கள் ஐஎஸ் மாணிக்கராஜா அவர்கள் இவரங்க மேடையிலே பப்பளவை நடந்து கொண்டிருக்கிறார். சரி, வந்ததுலேருந்து ஆட்டம் பாட்டம் போயிட்டு இருக்கு. வந்துட்டா இந்த ஐயா அந்தோணியர் ஐயாவை வணங்கி ஒரு பாடலை பாடிட்டு வணங்குவான். ஆனா பாடல பாடிட்டு உள்ள போயிட்டு அந்த பிள்ளை வெளியே தள்ளாத்தா மக்கள் அவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. கல்ல கொண்டு அடிச்சிருவாங்க. அத்தாச்சிய பார்க்கணும் ஆர்வமா இருக்கும். ஒண்டி கட்டு அத்தாச்சியத்துல வந்துருப்பா. இப்ப ரைட்டு ஹலோ அண்ணா ஏத்துனா hello 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 testing hello hello nattanade mottu pole pundare maattu kottagale ulindare namma ஏசு சாமி
சிறந்த முறையில் வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் அண்ணன் அஜித் அஜய் மீடியா மிக்க நன்றி. சூப்பரா இருக்கிறேன், சூப்பரா போட்டு விடுங்க. பாடிட்டியாப்பா அண்ணா? அண்ணா சௌக்கியமா? அத்தாச்சி போன் அடிச்சாங்களா வீட்டுல இருந்து? நீங்க எனக்கு அண்ணனா அத்தாச்சி தானே? அதாவது என் பொண்டாடி இப்ப போன் அடிச்சா, உங்க குழந்தையா கிளம்பி பவுடர் போட்டுக்கிட்டு இருக்கேன், போன் அடிச்சா. என்னடா சொன்னிச்சு போடல? சாப்பிட்டீங்களாங்க? என்னங்க பண்றீங்க? புருஷன் மேல அவன பாசம். அப்புறம் 4 வருஷம் லவ். 4 வருஷமா? ஆமா, நான் லவ் பண்ணல கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் பொண்டாட்டி அப்படியே என்ன அப்படி தாங்குவா. தம்பி வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு தெரியுதா? ஏங்க உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் அதனால பயமா? எனக்கு என்ன பயமா? தைரியம் சொல்லுப்பா, ஆளுங்க விளக்கமா தெரியும். பொண்டாட்டி பத்தி சொல்றேன். ஆமா, உண்மையை சொல்றதுக்கு நான் எதுக்கு பயப்படுறேன்? அப்படி அடிச்சாலும் வீட்டுக்குள்ள அடிக்க போறா, வெளியே அடிக்க அடிக்க போகுது. ஐயோ, என் பொண்டாட்டி அப்ப சரி பொம்பளை புள்ளி அலைய வச்சிருவா. 6ல இருந்து 60 வரைக்கும். அப்ப அவளுக்கு பிறந்த நாள் வந்துருச்சு போன வாரம். இந்த சம்மதியோட வந்திருந்தாப்ல. அவன் கிளம்பிட்டான். அப்ப பிறந்த நாளைக்கு வாயா, நான் முன்னாடி பிறந்த நாள்னு சொல்லியிருந்தேன். அப்ப ராம்நாட்டுக்கு பைக்ல அவளுக்கு புடவை எடுத்து கூட்டி போனேன். அம்மா அவளுக்கு என்னம்மா வேணும்? புடவை அம்மா வேணும். அவ தயங்கி கேட்டா ஒரு 5000 எனக்கு ஒரு புடவை எடுத்தாங்க. எவ்வளவு? 5000. குறைஞ்சது. ஆமா, குறைச்சல் 5000. எனக்கு வந்துச்சு பாருங்க, வேலை வந்துருச்சு. 5000 ரூபாய்க்கு புடவை எடுக்கிறேன். நான் யாரு? நான் ஒரு பப்புடு தானே. ஒரு ராத்திரிக்கு 5000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். உனக்கு எதுல 5000? 15000 எடுத்து வாடி. அப்புறம் என்ன? பைக்ல கூட்டிட்டு கிளம்பிட்டேன். நீ கொடை வெள்ளலாச்சே எடுத்து கொடுத்துருவா 5 ரூபாய்க்கு. 5000 ரூபாய் சம்பளம் வாங்க கொண்டாடி தானங்க. விரும்பி 4 வருஷம் காதல் பண்ணல. மாசத்துல எத்தனை நேரத்துக்கு போவேன்? மாதத்துல ஒரு 4 நாள் தான் போவேன். இது 52வது நாள் தானே. போய்கிட்டு இருக்கையில உப்பு கிட்ட தலையை விரிச்சு போட்டுக்கிட்டே வந்தா என் பொண்டாட்டி. ஏன் தலை காயிலே குடிச்சிருப்பாங்க பேருக்கு. தலை காயிலே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை விரிச்சுக்கிட்டே வராத, வீட்டுக்கு ஆகாது. அதுல பூவை வாங்கி சொருகிக்கிட்டு வாடி. ஏப்பா பொம்பளாட்டி போறது வரதான் விரிச்சுக்கிட்டு போவாங்களா, வீட்டுல விரிச்சுக்கிட்டே இருப்பாங்களா? இல்ல தலைக்கு குளிச்சுட்டு அவ காத்துல காய விட்டுக்கிட்டு வந்துட்டு இருந்தா சொன்னேன். அவ போய் பூவை வாங்கி வச்சுக்கிட்டு எங்க இந்த பாருங்க அப்படி திருப்பினாலே. பூவை நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா அவ வாங்கிட்டாங்க. அவ வாங்கிட்டு வந்து அதான் வச்சுக்கிட்டு வந்து நீங்க வாங்கி கொடுக்கல. கொண்டாடி பாருங்க அப்படி திருப்பினாலே. சரி எனக்கு வந்துச்சு பாருங்க ஆத்தா. உனக்கு உனக்கு யாரும் பூ கொடுத்தாங்க கேட்டேன். நான் அந்த பொம்பளை யாரும் சொல்லிச்சு. நான் நேரா பூக்கடை கடைக்கிட்ட போயிட்டேன்ல. அங்கே மூட்டியா அந்த மோகல என் முன்னாடி யாருமே பூ கொடுத்தது? நான் தான் யாரு? நான் யார் தெரியுமா? நான் ஒரு பப்புடு காரன். நான் ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். என் பொண்டாட்டிக்கு 100 ரூபாய்க்கு பூ கொடுத்துருக்க. அதானே கோடீஸ்வரன் நீ. இந்த கூடையோட அப்படின்னு 500 ரூபாய் கூடையோட வாங்கி பொண்டாட்டி செம்முடு அப்படி சொல்லு. நடுறி மோத்தான் அவளேன்னு. அடுத்து கூட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கையில திருப்பாலக்குடி போய்கிட்டு இருக்கான். எங்க எனக்கு ஒரே தாகமா இருக்குங்க, கொஞ்சோண்டு தண்ணி வாங்கி தாங்கன்னு சொன்னேன். கூலிங் தண்ணியா கேட்டா. சரி சரி வெயில்ல இத்தனை மாசம் வெயில் வெளுத்து வாங்குது. எங்கடி கேட்டா தண்ணியா? கூலிங் வாட்டர் கேட்டிருக்காங்க. நான் யாரும் திருப்பி அடி உனக்கு ஏன் தெரிஞ்சிருந்தேன் என் தண்ணி ஆகுல வாங்கி மாத்தாம ஆப்பிள் ஜூஸே வாங்கி கொடுத்தேன். அப்புறம் எவ்வளவு ரூபாய்க்கு? ஏன் என் பொண்டாட்டி மேல அளவு கடந்த காதல் பார்த்தாலும் தெரியும். மாசம் ஆமா நோத்தாமலைன்னு கூப்பிடவே தெரியுது. நல்லது போக முடியும். கையில நேரா ராம்நாடு போயாச்சு. ராம்நாடு போன உடனே புடவை 5000 ரூபாய்க்கு அவ கேட்டால 15000 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்தேன். எடுத்து கொடுத்ததோட ஏண்டா நான் ஒண்ணு கேட்டா நீ ஒண்ணு செய்யற, நீ என்ன மெண்டல் பயலாளன்னு என்ன பார்த்து கேட்டாங்க. உண்மை என்ன சொல்லிருக்கோம் பொண்டாட்டி? ஆமா மெண்டல் பயலாளன்னு. இதுக்கு நான் அம்மிக்கு கிட்ட இருந்திருக்கலாம். அவ ஆப்பிள் தண்ணி கேட்டதுக்கு ஆப்பிள் ஜூஸ் 100 ரூபாய்க்கு பூ வாங்கி வச்சுக்கிட்டு இருந்தா நான் மூடிக்கிட்டு இல்லாம 500 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தல. அதுக்குதான் என்ன மெண்டல் பயலாளன்னு கேட்டது. நானே புத்தி தெரிஞ்சு அனைவருக்கும் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம். தன்னன்னானா ரந்தன்னானா ரந்தன்னானா பாரதத்தில்
சரி